ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேண்ட் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணி செய்த ஒரு பேண்ட். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் பேண்ட் பார்க்கலாம். அது வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி, இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ஹேர் பேண்ட் சொல்லி தரதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலாம். நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் பேண்ட் இது. ஸோ நம்ம இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வைலட் கலர் எடுக்கலாம். இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் ரெடிமேடாக கிடைக்கும்ல, அந்த ரப்பர் பேண்ட் தான் இது. இதுக்கு பதிலாக ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வட்டம் வேண்டாம், கொஞ்சம் சின்ன வட்டமாக வேணும், அதில் உங்களுக்கு ரப்பர் பேண்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம த்ரெட் கடைலாம் இருக்குல்ல, நூல் கடை, ஊசி நூல் கடை, அந்த கடையில் நம்ம வந்து இப்படி ரவுண்டு எலாஸ்டிக் அப்படின்னு கேட்டால் அவங்க தருவாங்க. ரவுண்டு எலாஸ்டிக் அதை நம்ம பண்டிலாக இருக்கும், அதை நம்ம வாங்கி நமக்கு எத்தனை வட்டம் எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெரிய வட்டத்துக்கு நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ சிலவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய வட்டமாக தேவைப்படலாம், நிறைய அடர்த்தியாக முடி இருந்தால் பெருசாக வேணும்ல. ஸோ அப்படி இருக்க டைமில் உங்களுக்கு ரிக்வயர்ட் சைஸில் ரப்பர் பேண்ட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து நூல் கடையில் எலாஸ்டிக் வாங்கலாம். ரவுண்டு எலாஸ்டிக் அப்படின்னு கேட்டால் தருவாங்க. ஸோ அது ஒல்லியாகவும் இருக்கும், இந்த மாதிரி இப்படி குண்டாகவும் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம வாங்கி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் டைரெக்டாகவே கிடைக்கிது, இப்படி பிளாக்காகவும் இருக்கும் அல்லது கலர்ஸாகவும் இருக்கும். ஸோ பண்டிலாக இருக்கும், நம்ம அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். போட்டுட்டு இனி பாருங்கள், நீடில் வந்து நம்ம இப்படி போடணும். இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே ஓடி போட்டுட்டு அப்புறமா இந்த ஸ்லிப் ஸ்டிச் கூட போடணும். ஸ்லிப் ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுட்டு பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு, இதுக்குள்ளே ஓடி இப்படி எடுத்துகிட்டு வரணும். நல்லா பாருங்கள், திருப்பி ஒருக்கா சொல்லுங்கள். இது ஒன்று தான் இதில் மெயின், பாக்கி எல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணது தான். பாருங்கள், இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே இப்படி போட்டுட்டோமா, இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இனி இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இதை இப்படி போட்டுட்டு பாருங்கள், இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து இப்படி நாட்டு போடுவோம்ல, இப்படி போடணும். சரியா, நம்ம இதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி போட்டுட்டு இனி ஆஸ் யூஷுவல் தான். ஃபஸ்ட்டில் நான் இன்றைக்கி ஃபுல்லாக டபுள் குரோஷே தான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம 3 செயின்ஸ் போடுவோம்ல, டபுள் குரோஷே ஸ்டார்ட் பண்ண டைமில், அதே மாதிரி 3 செயின்ஸ் நம்ம போடலாம். ஸோ 3 செயின்ஸ் போட்டாச்சு. இனி நம்ம டபுள் குரோஷே. ஸோ டபுள் குரோஷே எப்படி போடுங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி யானோவர் பண்ணிவிட்டு இனி பாருங்கள், ரப்பர் பேண்டுக்கு உள்ளே ஓடி போடணும். ரப்பர் பேண்டுக்கு உள்ளே ஓடி போட்டுட்டு இந்த யானை இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு மாதிரி ஆஸ் யூஷுவல் தான், யானோவர் பண்ணி 2 லூப் எடுக்கணும், திருப்பி யானோவர் பண்ணி 2 லூப் எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், யானோவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டுக்கு உள்ளே ஓடி நீடில் போடணும். போட்டுட்டு இந்த யானை இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு திருப்பி 2 லூப்பாக இப்படி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி யானோவர் பண்ணிவிட்டு இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே ஓடி இப்படி போட்டு இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். திருப்பியும் ஒருக்கா பாருங்கள், யானோவர் பண்ணிட்டோமா, இனி ரப்பர் பேண்டுக்குள்ளே ஓடி போடணும். போட்டுட்டு இந்த த்ரெட் அப்படி எடுத்துகிட்டு வந்தால் ஆஸ் யூஷுவல் 3 லூப்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸை ஃபஸ்ட்டில் எடுக்கணும், அடுத்து பாக்கி இருக்க 2 லூப்ஸு இந்த மாதிரி இப்படி யானோவர் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் நம்ம எத்தனை ஸ்டிச்சு போடணும் அப்படின்னா அப்படி கணக்கு கிடையாது. நம்ம பேண்டு கையில் இருக்க பேண்டு எவ்வளோ பெருசோ அத்தனைக்கு லைனாகவே இந்த அதை ஃபில் பண்ணதுக்கு லைனாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ சிலவங்களுக்கு பேண்ட் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும்ல, ஸோ 51 போடுங்க 61 போடுங்கன்னு சொல்ல முடியாது, இப்போ தப்பாயிரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து நம்ம பேண்டு என்ன சைஸோ அதை நம்ம ஃபுல்லாக அப்படி கம்ப்ளீட்டாக நிரப்புற மாதிரி நம்ம போடணும். நிரப்ப டைமில் ரொம்ப நிறையாவும் எக்ஸ்ட்ரா போட்டுறக்கூடாது. நிறைய எக்ஸ்ட்ரா போட்டுட்டால் இது வந்து இப்படி சுருங்கிடும், இப்படி மேலே கீழே அப்படி ஒரு வேவி எஃபெக்ட் கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்படி ஃப்ளாட் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ நம்ம போடலாம். திருப்பி ஒருக்கா பாருங்கள், இப்போ யானோவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டுக்குள்ளே ஓடி போட்டு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ், அப்புறமா பாக்கி 2 லூப்ஸ், இதே மாதிரி நம்ம இனி சுற்றி போடலாம். ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம ரப்பர் பேண்டில்
செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு பேண்டில். ஸோ அதனால் நல்லா சிம்பிளான பேண்டு தான் சொல்லித்தரேன். எல்லோரும் செய்யலாம். இது ரொம்ப ஈஸி, சின்ன பிள்ளைங்களும் செய்யலாம். இப்போ இனி பிள்ளைங்களுக்கெலாம் சம்மர் வெக்கேஷன் வரும்ல, அப்போ நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு இப்படி குருஷே செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது குருஷே. அது வந்து நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகமாக்கும். அப்புறம் நம்ம விரல்கள் கைகளுக்கெலாம் நல்ல ஒரு எக்ஸசைஸும் கூட. ஸோ அதனால தான் குருஷே எல்லோரும் ரொம்ப பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஆர்ட் இது. ஏன்னா கவுண்டிங் மிஸ் பண்ணாமல் பண்ணணும்ல. ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே நல்லா இருக்கும். அது பண்ணது ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு பிளாஸ்டிக்லலாம் நீடில் வருது, அது கொடுக்கலாம். அல்லது இப்படி நீடில் கொடுக்கச்சில கூட பெரியவங்க இருந்து கொஞ்சம் கைட் பண்ணலாம். ஏன்னா கண்ணில் எங்கேயும் குத்திடக்கூடாதுல்ல. அவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்படி அவங்களே அவங்க பேண்டு செய்துட்டு யூஸ் பண்ணதுக்கு, அவங்களே அவங்க பவுச்சு செய்து கொண்டு போகிறதுக்கு எல்லாம் பண்ணச்சு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக அப்படி இருக்கணும். நான் கொஞ்சம் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டால் ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு மேலே அலையாக அப்படி இருக்கும், மேலே கீழே அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாகவே இங்கே வரைக்கும் இப்போ நிரப்பிட்டு காட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக அப்படி இருக்கணும். இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக கூட ஒரு ஸ்டிச்சு போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கூட ஒரு ஸ்டிச் இப்படி போட்டுட்டு இனி எப்பவும் போலே நம்ம ஜாயின் பண்ணலாம். 1 2 3 இந்த 3rd ஸ்டிச்சில் கொண்டு இதை ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரே கலரில் பண்ணால் ஒரே கலர்லேயும் பண்ணலாம். நான் வந்து 2 கலரில் பண்ணனால நான் வந்து கட் பண்ணி எடுக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி அடுத்த ரோ பண்ணலாம். இனி பாருங்கள், இனி ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து விட்ட இடத்துல தான் நான் ஜாயின் பண்ணுவேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இனி 3 செயின்ஸ் 1 2 3 இந்த மாதிரி 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், அதே செயினில் டபுள் குரோஷே. நம்ம போட்ட இடத்துல ஒரு டபுள் குரோஷே. ஏற்கனவே நம்ம வந்து 3 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, இது வந்து ஒரு டபுள் குரோஷே, பின்ன அடுத்த ஒரு டபுள் குரோஷே. நம்ம ஒரு செயினில் 2 டபுள் குரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ அதனால தான் அதே செயினில் நான் 2 டபுள் குரோஷே போட்டேன். இப்போ பாருங்கள், நீ அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே, திருப்பி அதே இடத்துல ரெண்டாவது ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் குரோஷே நம்ம போடணும். இப்போ பாருங்கள், அடுத்த செயின்லேயும் அதே மாதிரி தான் 2 டபுள் குரோஷே. அப்படி சுற்றி ரவுண்டு ஃபுல்லாக எல்லா செயின்லேயும் 2 டபுள் குரோஷே நம்ம போடணும். எல்லா செயின்லேயும் 2 டபுள் குரோஷே போட்டுட்டு நான் இனி காட்டுவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி முடிச்சாச்சு. இனி நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 3rd செயினில் கொண்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி இனி இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
மாதிரி. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இனி அடுத்த ஒரு ரோ பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இனி 3 செயின்ஸ் 1 2 3 இந்த மாதிரி 3 செயின்ஸ் போட்டு பாருங்கள். இதுலேருந்து தான் நம்ம செயின் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு டபுள் குரோஷே. அப்போ ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே போட்ட மாதிரி. இனி இது வந்து அடுத்த ஸ்டிச்சு. இதில் வந்து 2 டபுள் குரோஷே. அதே ஸ்டிச்சில் கூட ஒரு டபுள் குரோஷே. இனி அடுத்த ஸ்டிச். இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் நம்ம வந்து 2 டபுள் குரோஷே நம்ம போடணும். அப்போ இது கூட கொஞ்சம் நல்லா சுருங்கிட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச், ஒரே செயினில் 2 ஸ்டிச். நமக்கு எங்கேயாவது இப்படி கொஞ்சம் இப்படி சுருங்கி வரணும், இந்த மாதிரி இப்படி கர்வாக வரணும்னா ஒரே ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சு 3 ஸ்டிச்சுன்னு போட்டு அந்த மாதிரி இப்படி வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நான் செய்துட்டு காட்டுங்க. பாருங்கள், இனி லாஸ்ட்டில் இன்னும் ஒரு ஸ்டிச் இருக்குது. இதிலே நம்ம வந்து 2 டபுள் குரோஷே இப்படி போட்டுறணும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இனி 1 2 3 இந்த 3rd செயினில் கொண்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த பேண்ட் இந்த மாதிரி இப்படி வேவ்ஸாக பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி ஃபுல்லாட்டும் வைக்கலாம் பெரிய முடினா, அல்லது பாருங்கள் இந்த மாதிரி இப்படி 2 ஆட்டம் வைக்கலாம். இந்த மாதிரி ஸோ எப்படி வேணாலும் நம்ம இதை வைக்கலாம். ஸோ பார்க்க அந்த மாதிரி இப்படி இருக்கும் வேவ்ஸாக. ஸோ நல்ல ஒரு சிம்பிளான ஒரு பேண்ட் இது. ஸோ எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம ஒரே கலர்லேயும் செய்யலாம், அல்லது இந்த மாதிரி இப்படி 2 கலர்லேயும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய பேண்டு, இது கொஞ்சம் குட்டி பேண்டு. ஸோ இந்த மாதிரி இப்படி பெரிய பேண்ட் வச்சோம் அப்படியும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கும். நல்ல ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு பேண்ட் இது. ஸோ எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.